இப்ப நம்ம பேச போறது வந்து கங்குவா, கோட் அதுக்கப்புறமா விடாமுயற்சி. இந்த 3 திரைப்படத்தோட வசூல். இந்த 3 திரைப்படத்துல உண்மையாலுமே வந்து விமர்சனம் ரீதியாவும், வசூல் ரீதியாவும் புரொடியூசருக்கு வந்து லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்த படங்கள் என்னென்ன? எவ்வளவு கோடி லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு? எவ்வளவு கோடி நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு? அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பேச போகிறோம். இது வந்து தளபதி ரசிகர்களுக்கான வீடியோ கிடையாது. சூர்யா ரசிகர்களுக்கான வீடியோ கிடையாது. அஜித் ரசிகர்களுக்கான வீடியோ கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு உண்மை நிலவரம். இதை வந்து நான் சொல்லிட்டு அப்புறமா வந்து பல பேர் வந்து கமெண்ட்ல வந்து திட்டுவீங்க, நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொல்வீங்க. அதை பத்தி கவலை இல்லை, உண்மையை மட்டுமே இங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படமும் சரி, சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் சரி, விடாமுயற்சி திரைப்படம் சரி, இந்த 3 திரைப்படமே இந்த ஆவரேஜான விமர்சனங்கள் பெற்றது அப்படிதான் சொல்ல வேண்டும். இதுல வந்து கோ திரைப்படம் வந்து பெரும் எதிர்பார்ப்புல வெளியான திரைப்படம் கிடையாது. ஸோ தளபதி திரைப்படம்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா அந்த எதிர்பார்ப்பு கோ திரைப்படத்துக்கு இருந்துச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஐயோ, ஒரு பயம் தான் வந்து இருந்துச்சு. ஆனா வந்து கங்குவா திரைப்படத்துக்கு அந்த மாதிரி கிடையாது, விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி கிடையாது. இது 2 திரைப்படத்துக்குமே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா 2 திரைப்படத்துல ஏதாவது ஒரு திரைப்படம் 1000 கோடி 500 கோடிக்கு மேல வசூல் செய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதுவே வந்து படங்களுக்கு மைனஸா வந்து போக ஆரம்பித்து விட்டது. கோ திரைப்படம் எதிர்பார்ப்பே இல்லாம வெளியாகும் ஃபர்ஸ்டே வந்து நல்ல விமர்சனம் பெற்றதால் அடுத்தடுத்த நாட்களோட வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. சொல்லப்போனா வந்து ஃபர்ஸ்டே வந்து மார்னிங் ஈவினிங் ஷோவை விட வந்து நைட் ஷோ வந்து ரொம்ப அதிகரித்து விட்டது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்டே வசூல் 126 கோடியும், செகண்ட் டே வந்து 40 கோடியும் வசூல் செய்து இருந்தது. 3 நாட்கள் முடிவிலே இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல வந்து வசூல் செய்து விட்டது. கோ திரைப்படம் 3 நாளுக்கு முன்னாடி 200 கோடி, 3 நாள்ல வந்து 200 கோடி. இந்த சைடு பார்த்தா கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வந்து திரையரங்குகள் எண்ணிக்கை வந்து கங்குவா திரைப்படத்துக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 10,000க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்ல வந்து கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆனது. முக்கியமாக நார்த் இந்தியாவில் வந்து மல்டிபிளெக்ஸ்ல வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆனது. நார்த் இந்தியாவில் மட்டுமே 5000 ஸ்கிரீன் மேல வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆனது. ஆனா வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் வைத்திருந்ததால் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் போரா போச்சு. அதுக்கப்புறமா பல சீன்ஸ் வந்து நல்லா இருந்தாலுமே வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பே வந்து இந்த திரைப்படத்தை மைனஸ் பண்ணி விட்டது. அதனால வந்து இந்த திரைப்படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அதிகமா இந்த திரைப்படத்தை அஃபெக்ட் பண்ணி ஒரு ஆவரேஜான வசூல் படக்குழுவுக்கு வந்து கொஞ்சமான லாஸ் மட்டும்தான் வந்து கொடுத்திருக்கு. எஸ், வந்து கங்குவா திரைப்படம் வந்து 3 நாட்கள் முடிவுல வந்து 130 கோடி வரைக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்து 76 கோடியும், செகண்ட் டே வந்து 30ல இருந்து 40 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தேர்ட் டே வந்து 25 கோடி வந்து கலெக்ஷன் வந்து பண்ணிருக்கு. இது கங்குவாவோட வசூல். ஸோ இந்த சைடு பார்த்தா விடாமுயற்சி திரைப்படத்தோட வசூல். ஸோ வந்து விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகி 3 நாட்கள் மேல வந்து ஆகிவிட்டது. இந்த படத்துக்கு வந்து இந்த 2 திரைப்படங்களை விட வந்து எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. 2 வருஷம் இந்த படத்துக்கு வந்து உழைப்பு வந்து போட்டிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இந்த திரைப்படம் வந்து ஹிட் ஆச்சான்னு கேட்டா வந்து எதிர்பார்ப்பு அப்படியே வந்து தலைக்கீழா வந்து மாற்றி விட்டது. பொதுவாக அஜித் திரைப்படங்கள் வந்து நல்லா இல்லைனாலும் விவேகம் திரைப்படம் கூட எடுத்துக்கோங்க, நல்லா இருக்காது. ஆனா வந்து நிறைய மாசான சீக்வன்ஸ் வந்து நிறைய இருக்கும். தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ற மாதிரி வந்து சீன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். விடாமுயற்சி திரைப்படம் அந்த மாதிரி இல்லாம பிராக்டிக்கல் எடுக்கிறேன் அப்படி பேர்ல வந்து அஜித் அவர்கள் திரைப்படம் எடுக்காம வேற ஒரு ஹீரோ, அதாவது நார்மல் ஹீரோ வச்சு எடுக்கிற திரைப்படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இதனால் வந்து ரொம்ப கம்மியான வசூல். ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த திரைப்படம் 45 கோடி, செகண்ட் டே வந்து வெறும் 35 கோடி, தேர்ட் டே வசூல் வந்து ரொம்ப கம்மியா வந்து வெறும் 30 கோடி தான் வந்து பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இப்போ வரைக்கும் வந்து 120 கோடி டச் பண்ணியிருக்குமா, அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய டவுட்டா தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து இருக்கு. ஸோ லைனா பார்த்தா நம்பர் 1 இடத்துல வந்து தளபதியோட கோ திரைப்படம் ஃபர்ஸ்ட் 3 நாட்கள் வந்து 200 கோடி, இரண்டாவது இடத்துல வந்து சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் ஃபர்ஸ்ட் 3 நாட்கள் 120 கோடிக்கு மேல, மூன்றாவது இடத்துல வந்து அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் ஸோ வந்து 110 கோடி தான் வந்து 3 நாட்கள் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு அஜித் அவருக்கு பர்சனலா தாக்குற விஷயம் என்னன்னா, தாக்குற விஷயம் இல்லை, இதான் வந்து ரியாலிட்டி. ஸோ வந்து விஜயும் சரி சூர்யாவும் சரி இவங்க 2 திரைப்படம் ஃப்ளாப்பான திரைப்படம், ஆவரேஜான திரைப்படம் அமைந்தாலுமே வந்து இவங்க ஸ்டோரி செலெக்ஷன் வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்க ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும், சாதாரண மக்களை விட்டுருங்க,
அவங்க A கிளாஸ் B கிளாஸ் அதெல்லாம் விட்டுருங்க, ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஸ்டோரி செலெக்ஷன் ரொம்ப கவனமா வந்து இருக்காங்க. தயாரிப்பு நிறுவனத்துக்கு நம்ம லாஸ் வந்து கொடுத்துடக்கூடாது, ப்ராஃபிட் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க. அதனால வந்து அவங்க ஸ்டோரி செலெக்ஷன் ரொம்ப பர்ஃபெக்டா வந்து இருக்கு. இந்த சைடு பார்த்தா சூர்யா அவர்களும் அதுல வந்து ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க. சொல்லப்போனா வந்து தளபதி விஜய் விட சூர்யா அவர்கள் வந்து லாபத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல கவனமா இருக்காங்க. கங்குவா திரைப்படத்தோட ஸ்டோரி செலெக்ஷன் மேபி வந்து அவங்க எதிர்பார்த்து கங்குவா திரைப்படம் வந்து ஹிட் ஆகும் எதிர்பார்த்தாங்க, ஆனா ஹிட் ஆகல. ஆனா வந்து அவங்க வந்து பயங்கரமா வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க, ஊரா போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆனா இதுல வந்து அஜித் அவருக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. ஒரு திரைப்படம் வந்து உங்களை நம்பி வந்து ஒருத்தர் வந்து 300-400 கோடி போடுறாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காம நீங்க வந்து ரேசிங் அப்படி இப்படின்னு போயிடுறீங்க. ஸோ அந்த திரைப்படத்தோட ஸ்டோரி செலெக்ஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது எனக்கு இந்த மாதிரி படம் பண்ணணும் ஆசை அப்படி சொல்லி படம் பண்ண போயிடுறீங்க. ஸோ இதை பத்தி நீங்க தயாரிப்பு நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம பண்றீங்க. இந்த மாதிரி படம் எடுக்கணும் உங்களுக்கு ஆசை இருந்தா அது உங்களோட அமௌண்ட்ல போட்டு எடுத்தா ஒரு நியாயம் இருக்கு. சம்மதமே இல்லாம ஒரு தயாரிப்பு நிறுவனம் மேல பாரத்தை போது எடுப்பது சுத்தமா வந்து ஒரு தப்பான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஓப்பனா சொல்லணும்னா சூர்யா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கும் வந்து அந்த சினிமா மேல இருக்க லவ் வந்து அஜித் அவர்களுக்கு சுத்தமா கிடையாது. அஜித் அவர்கள் வந்து இந்த சினிமா விட்டு வந்து வெளியே போயிட்டு ரேசிங் வந்து பார்ப்பது தான் சரியான விஷயமா பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தேடி போனாதான் கரெக்டா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பிசினஸுக்காக வந்து காசு சம்பாதிப்பதற்காக மட்டுமே வந்து சினிமா வந்து இப்போ வரைக்கும் வந்து அஜித் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. அதுக்கு வந்து விடாமுயற்சி திரைப்படம் ஒரு உதாரணம். இப்ப நம்ம பேச போறது வந்து கங்குவா, கோட், அதுக்கப்புறமா விடாமுயற்சி, இந்த 3 திரைப்படத்தோட வசூல். இந்த 3 திரைப்படத்துல உண்மையாலுமே அந்த விமர்சனம் ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ப்ரொடியூசருக்கு வந்து லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்த படங்கள் என்னென்ன, எவ்வளவு கோடி லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு, எவ்வளவு கோடி நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பேச போகிறோம். இது வந்து தளபதி ரசிகர்களுக்கான வீடியோ கிடையாது, சூர்யா ரசிகர்களுக்கான வீடியோ கிடையாது, அஜித் ரசிகர்களுக்கான வீடியோ கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு உண்மை நிலவரம். இதை வந்து நான் சொல்லிட்டு அப்புறமா வந்து பல பேர் வந்து கமெண்ட்ல வந்து திட்டுவீங்க, நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொல்வீங்க. அதை பத்தி கவலை இல்லை, உண்மையை மட்டுமே இங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படமும் சரி, சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் சரி, விடாமுயற்சி திரைப்படம் சரி, இந்த 3 திரைப்படமே இந்த ஆவரேஜான விமர்சனங்கள் பெற்றது அப்படிதான் சொல்ல வேண்டும். இதுல வந்து கோட் திரைப்படம் வந்து பெரும் எதிர்பார்ப்புல வெளியான திரைப்படம் கிடையாது. ஸோ தளபதி திரைப்படம்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா அந்த எதிர்பார்ப்பு கோட் திரைப்படத்துக்கு இருந்துச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஐயோ ஒரு பயம் தான் வந்து இருந்துச்சு. ஆனா வந்து கங்குவா திரைப்படத்துக்கு அந்த மாதிரி கிடையாது, விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி கிடையாது. இது 2 திரைப்படத்துக்குமே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா 2 திரைப்படத்துல ஏதாவது ஒரு திரைப்படம் 1000 கோடி 500 கோடிக்கு மேல வசூல் செய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதுவே வந்து படங்களுக்கு மைனஸா வந்து போக ஆரம்பித்து விட்டது. கோட் திரைப்படம் எதிர்பார்ப்பே இல்லாம வெளியாகும் ஃபர்ஸ்டே வந்து நல்ல விமர்சனம் பெற்றதால் அடுத்தடுத்த நாட்களோட வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. சொல்லப்போனா வந்து ஃபர்ஸ்டே வந்து மார்னிங் ஈவினிங் ஷோவை விட வந்து நைட் ஷோ வந்து ரொம்ப அதிகரித்து விட்டது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்டே வசூல் 126 கோடியும், செகண்ட் டே வந்து 40 கோடியும் வசூல் செய்து இருந்தது. 3 நாட்கள் முடிவிலே இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல வந்து வசூல் செய்து விட்டது. கோட் திரைப்படம் 3 நாளுக்கு முன்னாடி 200 கோடி, 3 நாள்ல வந்து 200 கோடி. இந்த சைடு பார்த்தா கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வந்து திரையரங்குகள் எண்ணிக்கை வந்து கங்குவா திரைப்படத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 10,000க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்ல வந்து கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆனது. முக்கியமாக நார்த் இந்தியாவில் வந்து மல்டிப்ளெக்ஸ்ல வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆனது. நார்த் இந்தியாவில் மட்டுமே 5000 ஸ்கிரீன் மேல வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆனது. ஆனா வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் வைத்திருந்ததால் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் கொஞ்சம் போரா போச்சு. அதுக்கப்புறமா பல சீன்ஸ் வந்து நல்லா இருந்தாலுமே அந்த ஒரு எதிர்பார்ப்பே வந்து இந்த திரைப்படத்தை மைனஸ் பண்ணி விட்டது. அதனால வந்து இந்த திரைப்படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அதிகமா இந்த திரைப்படத்தை அஃபெக்ட் பண்ணி ஒரு ஆவரேஜான வசூல் படக்குழுவுக்கு வந்து கொஞ்சமான லாஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கு. எஸ் வந்து கங்குவா திரைப்படம் வந்து 3 நாட்கள் முடிவுல வந்து 130 கோடி வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்து 76 கோடியும், செகண்ட் டே வந்து 30-40 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு, தேர்ட் டே வந்து 25 கோடி வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. இது கங்குவாவோட வசூல். ஸோ இந்த சைடு பார்த்தா விடாமுயற்சி திரைப்படத்தோட வசூல். ஸோ வந்து விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகி 3 நாட்கள் மேல வந்து ஆகிவிட்டது. இந்த படத்துக்கு வந்து இந்த 2 திரைப்படங்களை விட வந்து எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. 2 வருஷம் இந்த படத்துக்கு வந்து உழைப்பு வந்து போட்டிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இந்த திரைப்படம் வந்து ஹிட் ஆச்சான்னு கேட்டா வந்து எதிர்பார்ப்பு அப்படியே வந்து தலைக்கீழ வந்து மாத்தி விட்டது. பொதுவாக அஜித் திரைப்படங்கள் வந்து நல்லா இல்லைனாலும் விவேகம் திரைப்படம் கூட எடுத்துக்கோங்க,
நல்லா இருக்காது. ஆனா வந்து நிறைய மாசான சீக்வன்ஸ் வந்து நிறைய இருக்கும். தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ற மாதிரி வந்து சீன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். விடாமுயற்சி திரைப்படம் அந்த மாதிரி இல்லாம பிராக்டிக்கல் எடுக்கிறேன் அப்படி பேர்ல வந்து அஜித் அவர்களோட திரைப்படம் எடுக்காம வேற ஒரு ஹீரோ, அதாவது நார்மல் ஹீரோ வச்சு எடுக்கிற திரைப்படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இதனால் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வசூல். ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த திரைப்படம் 45 கோடி, செகண்ட் டே வந்து வெறும் வந்து 35 கோடி, தேர்ட் டே வசூல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா வந்து வெறும் வந்து 30 கோடி தான் வந்து பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இப்போ வரைக்கும் வந்து 120 கோடி டச் பண்ணியிருக்குமா, அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய டவுட்டாக தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து இருக்கு. ஸோ லைனாக பார்த்தா நம்பர் 1 இடத்துல வந்து தளபதியோட கோட் திரைப்படம் ஃபர்ஸ்ட் 3 நாட்கள் வந்து 200 கோடி, இரண்டாவது இடத்துல வந்து சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் ஃபர்ஸ்ட் 3 நாட்கள் 120 கோடிக்கு மேல, மூன்றாவது இடத்துல வந்து அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் ஸோ வந்து 100-110 கோடி தான் வந்து 3 நாட்கள் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு அஜித் அவருக்கு பர்சனலா தாக்குற விஷயம் என்னன்னா, தாக்குற விஷயம் இல்லை, இதான் வந்து ரியாலிட்டி. ஸோ வந்து விஜயும் சரி சூர்யாவும் சரி இவங்க 2 திரைப்படம் ஃப்ளாப்பான திரைப்படம், ஆவரேஜான திரைப்படம் அமைந்தாலுமே வந்து இவங்க ஸ்டோரி செலெக்ஷன் வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்க ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும், சாதாரண மக்களை விட்டுருங்க, அவங்க A கிளாஸ் B கிளாஸ் அதெல்லாம் விட்டுருங்க, ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஸ்டோரி செலெக்ஷன் ரொம்ப கவனமா வந்து இருக்காங்க. தயாரிப்பு நிறுவனத்துக்கு நம்ம லாஸ் வந்து கொடுத்துடக்கூடாது, ப்ராஃபிட் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க. அதனால வந்து அவங்க ஸ்டோரி செலெக்ஷன் ரொம்ப பர்ஃபெக்டா வந்து இருக்கு. இந்த சைடு பார்த்தா சூர்யா அவர்களும் அதுல வந்து ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க. சொல்லப்போனா வந்து தளபதி விஜய் விட சூர்யா அவர்கள் வந்து லாபத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல கவனமா இருக்காங்க. கங்குவா திரைப்படத்தோட ஸ்டோரி செலெக்ஷன் மேபி வந்து அவங்க எதிர்பார்த்து கங்குவா திரைப்படம் வந்து ஹிட் ஆகும் எதிர்பார்த்தாங்க, ஆனா ஹிட் ஆகல. ஆனா வந்து அவங்க வந்து பயங்கரமா வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க, ஊரா போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆனா இதுல வந்து அஜித் அவருக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. ஒரு திரைப்படம் வந்து உங்களை நம்பி வந்து ஒருத்தர் வந்து 300-400 கோடி போடுறாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காம நீங்க வந்து ரேசிங் அப்படி இப்படின்னு போயிடுறீங்க. ஸோ அந்த திரைப்படத்தோட ஸ்டோரி செலெக்ஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது எனக்கு இந்த மாதிரி படம் பண்ணணும் ஆசை அப்படி சொல்லி படம் பண்ண போயிடுறீங்க. ஸோ இதை பத்தி நீங்க தயாரிப்பு நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம பண்றீங்க. இந்த மாதிரி படம் எடுக்கணும் உங்களுக்கு ஆசை இருந்தா அது உங்களோட அமௌண்ட்ல போட்டு எடுத்தா ஒரு நியாயம் இருக்கு. சம்மதமே இல்லாம ஒரு தயாரிப்பு நிறுவனம் மேல பாரத்தை போது எடுப்பது சுத்தமா வந்து ஒரு தப்பான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஓப்பனா சொல்லணும்னா சூர்யா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கும் வந்து அந்த சினிமா மேல இருக்க லவ் வந்து அஜித் அவர்களுக்கு சுத்தமா கிடையாது. அஜித் அவர்கள் வந்து இந்த சினிமா விட்டு வந்து வெளியே போயிட்டு ரேசிங் வந்து பார்ப்பதுதான் சரியான விஷயமா பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தேடி போனாதான் கரெக்டா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பிசினஸுக்காக வந்து காசு சம்பாதிப்பதற்காக மட்டுமே வந்து சினிமா வந்து இப்போ வரைக்கும் வந்து அஜித் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. அதுக்கு வந்து விடாமுயற்சி திரைப்படம் ஒரு உதாரணம்.